மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை எழிலகத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் கிருஷ்ணவேணி. தொடர்ந்து 29வது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தினமும் ஒவ்வொரு விதமான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா கருப்பு துணி கண்ணில் கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நீதி தேவையாவது தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அதனால அப்படின்னு அந்த 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 நீதி தேவை மாதிரியே கண்ணில் கருப்பு கட்டி போராட்டம் இருந்தாங்க. ஏன்னா முக்கியமாக இந்த கிராம உதவியாளர் பணி என்பது மிக முக்கியமான பணி. ஏனென்றால் கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அரசாங்கத்திற்கும் மக்களுக்குமான மிக முக்கியமான முதல் பணியாளர் தான் இவங்க தான். ஏன்னா இவங்க கிராம உதவி கிராம நிர்வாகிகளோட சொல்லுவாங்க. அப்புறம் தான் எல்லா தகவல்களுமே அரசாங்கத்தில் எந்த ஒரு பட்டா விஷயமாகட்டும், எந்த ஒரு தகவலுமே காவல்துறைக்கு மற்ற துறையினருமே இவங்க கிட்ட தான் அந்த குறிப்பாக தகவல் வரும். இவங்க தான் போய் களத்துல போய் விசாரிச்சு விநியோகத்தை சொல்லுவாங்க. அந்த தொடர்ந்து உங்களுக்கு அந்த காவல்துறையினரோ அல்லது மற்ற துறையினரோ அதுக்கான சரியான என்ன பிரச்சனை என்று அவங்க பார்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இவங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த மற்ற எல்லாத்துக்கும் கண்டுகொள்ளக்கூடிய தமிழக அரசு இவர்களை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று கூட அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வருவாய்த்துறையிலிருந்து நிதித்துறைக்கு அனுப்பிட்டோம், நிதித்துறை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிதித்துறை எங்களை கண்டுகொள்ளவில்லை, ஒன்று முதல்வர் தலையிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா தலைமைச் செயலகத்துக்கு அதாவது முழுவதும் அனைவருமே தலைமைச் செயலகத்தை நோக்கி கிளம்ப பேரணியா போகும்போதுதான் எழிலகத்துல எழிலகம் முன்னாடி ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது முழுவதுமாக எழிலகத்திலிருந்து அந்த அவர்களை கைது செய்தனர். அவரோடு எழிலகத்தில் அந்த காவல்துறையினர் கைது செய்து ராஜரத்ன சிறை அழைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன். என்னாச்சு என்னாச்சு வந்தாச்சு